Hello my dear crafty friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்த அழகான flower envelope-ங்க. Let's get started. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் நான் வந்து 15 by 15 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஒரு காம்பஸ் டெஃபினெட்லி வேணும். அண்ட் ரூலர், சிசர்ஸ் இஸ் மஸ்ட். அதை தவிர உங்களுக்கு பென்சில் இல்லாட்டி ஸ்கோரிங் டூல் வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோக்காக பென்சில் யூஸ் பண்ணுறேன். அந்த 15 by 15 சென்டிமீட்டர் பேப்பரை நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. அண்ட் அதோட சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ காம்பஸில் 5.5 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு அந்த சென்டர்லேருந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க ரேண்டமாக. அண்ட் அதுலேருந்து ஒரு ஆர்க் வரைய ஆரம்பிங்க. ஸோ இந்த ரேடியஸை நீங்கள் மாற்ற வேணாம். 5.5 சென்டிமீட்டர் வச்சுருந்தோம் இல்லையா, அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் we have to draw arcs along the circumference. ஒரு 6 ஆர்க் வரும். ஸோ இது எதுக்கு வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாகன் ஃபார்ம் பண்ண போகிறோம் அந்த 6 ஆர்க்லேருந்து. ஸோ டைமென்ஷன்ஸ் நீங்கள் மாற்றலை அப்படின்னா கரெக்டாக ஒரு 6 ஆர்க்ஸ் வருங்க இந்த மாதிரி. ஸோ ஹெக்ஸகன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் இங்கே பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டெப்புக்கு பென்சில் யூஸ் பண்ணலாம். ஸ்கோரிங் டூல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்கோரிங் டூலே யூஸ் பண்ணுங்கள். ஸ்கோரிங் டூல் இல்லாதவங்களுக்கு நான் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸும் சொல்கிறேன் டெஃபினட்டாக. நம்ம அதை தான் இந்த வீடியோவிலையும் பார்க்க போகிறோம். ஸ்கோரிங் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு கிவ் அ பெட்டர் ஃபினிஷ். ஸோ இப்போ ஹெக்ஸகன் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் ஆர்க்ஸை நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. 2 ட்ரையாங்கிள் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், என்னடா நிறைய வரைகிற மாதிரி இருக்கே ஐயோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இது. ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது நீங்கள் ஆக்சுவலி பண்ணிங்கன்னா. அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். நான் நிறைய வரைகிற மாதிரி இருக்குது பிகாஸ் நான் டீட்டெயில்டாக காமிக்கணுங்கிறதுக்காக பென்சிலில் வரைகிறேன். இது எல்லாமே ஸ்கோரிங் டூலில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ அதில் ஸ்கேல் வச்சுக்கிட்டு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து அவுட்வேர்டாக நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும். அது எவ்வளோ சென்டிமீட்டர்ன்றதெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லாக கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஆக்சுவலி. அது ஏன்றது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் போகும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சிருக்கேன். இப்படி குட்டியாக வரையணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாகவே டுவர்ட்ஸ் த எட்ஜ் ஆஃப் த பேப்பர் வரைக்கும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 6 அவுட்வேர்டு லைன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போது. ஸோ அந்த ஹெக்ஸகனோட மீட் ஆகிற இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அண்ட் ரேடியஸ் டுவர்ட்ஸ் த எட்ஜ் இப்போ நான் வைக்கிற மாதிரி அதில் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வெளியே வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சேன். இது அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நெக்ஸ்ட்டு 5 செமி சர்க்கிள்ஸ் நான் அப்படியே வரைகிறேன். ஸோ இப்போ செமி சர்க்கிள்ஸ் வரைஞ்சாச்சு. அண்ட் நீங்கள் ஸ்கோரிங் டூல் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கோர் ஆகிருக்கும், இல்லாட்டி ஸ்கோர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் காமிச்ச அவுட்வேர்ட் பாயிண்ட்ஸில் நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஸ்கோர் பண்ணாதவங்க பென்சில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் கிட்ட மட்டும் ஸ்கேலை வச்சு லைட்டாக மடிச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸ்கோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த பென்சில் மார்க்கிங்ஸ்லாம் இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் அவுட்வேர்ட் லைனையும் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் பேசிக்காக. ஸோ நம்ம வந்து டுவர்ட்ஸ் த எட்ஜ் ஆஃப் த பேப்பர் வரைக்கும் சொன்னல, இதுக்கு தாங்க ரீசன். இப்போது நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ தூரம் வரைஞ்சிருந்தாலும் அது இப்போதைக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபோல்ட் பண்ணுறது. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த மடிப்பில் மடிச்சுட்டு அந்த அவுட்வேர்ட் லைன் வந்து வெளியே ஃப்ளாப் மாதிரி வரும். ஸோ அழகாக க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளாப்பாக இருக்கா, ஃப்ளவரோட ஒவ்வொரு ஃப்ளாப் மாதிரி வரும். ஸோ எல்லா அந்த 6 செமி சர்க்கிளையும் அந்த மாதிரி பண்ணிக்கணுங்க. இந்த லாஸ்ட் இடத்துல மட்டும் நான் ஒரு ஸ்கோரிங் ஒரு ஃப்ளாப்பில் சரியாக ஸ்கோர் ஆகலை, அதனால நான் திரும்பி பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இது தான் இருக்கும், பெட்டல்ஸ் தான் இருக்கும். நான் திரும்பி இப்போது அதை மட்டும் திரும்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கோர் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஈச் ஃப்ளாப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரே டைரக்ஷனில் அதை ஃபோல்ட் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும், ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்குங்க. ஸோ when you open இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹெக்ஸகன் இருக்கும் and you can easily close it again. நான் இங்கே வந்து ரொம்ப தின் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ you can also use a thick paper. நான் இன்னொரு வேரியேஷன் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். இது நார்மல் A4 பேப்பர். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ராப் புக்லேயோ இல்லாட்டி எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ்லேயோ ஒரு தனியாக இதை மட்டும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா திக்கான பேப்பர் யூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியேஷனும் நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு திக்கர் கார்ட் ஸ்டாக் பேப்பரில் இன்னொரு வேரியேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெட் கலர் வந்து நான் வந்து கார்ட் ஸ்டாக் பேப்பரில் பண்ணது. ஸோ ஆல்ரெடி நல்லா க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பண்ணுவேன் பாருங்கள். அண்ட் இதை எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக மேலே ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன். You can use pattern paper or any color of your choice to decorate it. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். You can definitely try this out. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணவும் மறக்காதீங்க. Do like, share and comment. Thank you.